சாதாரண மாணவனை சாதனையாளனாக மாற்ற பெரிதும் உதவுவது எது? குடும்ப சூழலா, பள்ளி சூழலா, சமூகம், நம்மை சுற்றி இருக்கிற சமூக சூழலா, அல்லது அவர்களது தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியா? இது எது இருந்தால் ஒரு சாதாரண மாணவன் சாதனையாளனாக மாற முடியும்? உலகத்தில் 2 விஷயங்களுக்கு மதிப்பு அதிகம். பிறப்பு, இறப்பு. பாசிட்டிவ், நெகட்டிவ். இரவு, பகல். சந்திரன், சூரியன். நஷ்டம், கஷ்டம். எல்லாமே 2 இருக்கு. இங்கே மாணவர்களை உயர்த்துறது ஒரே ஒரு விஷயம்தான், அது பள்ளிச்சூழல் தான். இப்போ வாழ்க்கையை பகுதியாக பிரிச்சுப்போம். 1லேருந்து 5 வயசு வரைக்கும் அது குழந்தை பருவம். 5லேருந்து 25 வயசு வரைக்கும் படிக்கணும். அங்கே 25லேருந்து 75 வரைக்கும் வாழ்கிற வாழ்க்கை தரமானதாகவும் நம்மளுக்கு அமைச்சு தர்றது பள்ளிச்சூழல் தான். தெளிவுபடுத்துதுயா. இப்படி தான் ஒருத்தனை கையில் ஒற்றுமையை பற்றி பாடம் நடத்தினேன் நான். இந்தா ஒரு குச்சியை பிடிச்சி உடச்சிட்டான். கட்டாக ஒரு குச்சியை கொடுத்தேன், உடறான் பார்க்கலான்னு. உடைக்க முடியல. இதுதான் ஒற்றுமையின் பலம்னு. அவன் என்ன பண்ணா, டக்குன்னு ஒரு தீக்குச்சியை வச்சு ஒரு குச்சியை மட்டும் பற்ற வச்சான். பற்ற வச்சோன்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாமே சாம்பலா பிடிச்சி. இதுதான் ஒற்றுமையின் பலவீனன்றான். என்ன தெளிவாக சொல்கிறான் பாருங்க. விளையாட்டுத்துறை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதே நேரத்தை கன்னியாகுமரியில் பொற்கரசுன்ற 12th மாணவன், அவங்களும் இன்னொருத்தங்க விஷ்ணு பிரசாந்த்னு 2 பேர் இந்தியாவுக்காக ரெப்ரஸன்டேட்டிவாக சிங்கப்பூரில் ஸ்கூல் லெவல் காம்படிஷனில், ஃபென்சிங் காம்படிஷனில், அப்படின்னா வால் சண்டையா பங்கெடுத்து இந்தியாவுக்கு பேர் சேர்த்துக்காங்க. எந்த ஸ்கூல் பசங்க அவங்க? சேது பாஸ்கரா தான். சேது பாஸ்கரா ஸ்கூலா? ஸ்கூல் அவங்களுக்கு சலுகை தந்தது, என்ன இலவச கல்வி தந்தது. அதை பார்த்து இன்னும் மேலும் 20 பேர் சேர்ந்தாங்க, 30 பேர் சேர்ந்தாங்க. ஆக ஒரு மாணவனை சாதனையாக்குவது பள்ளிச்சூழல் தான். கவர்மெண்ட்ல SSA ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அதில் 14 வயது வரைக்கும் கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்கோபால் கருடா ட்ரஸ்ட், அதில் ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதோட நல்லா படிக்கிறவங்களுக்கு பண உதவிகளும் செஞ்சு நிறைய வாய்ப்புகளை அவங்களுக்கு கொடுக்குது, வேலை வாய்ப்புகளாக. அது மட்டும் இல்லை, இந்த ராஜஸ்தான் புக் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா புக்கு வாங்குறதுக்கு முடியாமல் பல பசங்க கஷ்டப்படுவாங்க, பைசா கொடுத்து வாங்க முடியாது. அது 10th ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து இனி இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, டாக்டராக சரி, அத்தனை பசங்களும் புக்கை வந்து வாடகைக்கு கொடுத்து படிச்சு முடிச்சோன்னா வாங்கிக்கிற மாதிரி உதவி அதே மாதிரி ஆந்திரா லைப்ரரியிலையும் பண்றாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ், அதுலலாம் பசங்க வந்து நல்லா தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காக மாதிரி வினாத்தாள் எல்லா பேப்பர்லயும் வரும். அதோட மட்டும் இல்லாம ஆங்கில நாளிதழ், அதுல எங்கெங்க கல்வி கற்றா எப்படி வரலாம், என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு, எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் ஏன் நம்ம பொதிகையே எடுத்துக்கோங்களேன். பொதிகையில் சண்டேலலாம் பார்த்தீங்கன்னா மத்தியான வேலையில் குறிப்பு சட்டகம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, அதுக்கப்புறமா குவிஸ்வீஸ்ங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. அந்த குவிஸ்வீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா 10வது 12வது அந்த மாதிரி பசங்களுக்கு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் கொஷின்ஸ் இருக்குங்க இல்லையா, அதிலும் கேள்வி கேட்டு நல்லா பதில் சொல்கிற பசங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. இந்த தலைப்பை கொடுத்த உடனே பாரதியார் கனவுல வந்தார். நான் சொன்னேன்னு போய் சொல்லு, சாதனை படைத்திரடா இளஞ்சிங்கமே சாதனை படைத்திரடா. பள்ளி கல்வியும் வியாபாரமாய் போச்சு, இச்சமூகமும் பணப்பிசாசு ஆச்சு. தன்னம்பிக்கையோ குன்றி போச்சு, முயற்சியும் விழலுக்கு இறைத்த நீராச்சு. தந்தை சொல் மதித்து நடந்திரடா, சுழல் காற்றும் உன்னை சுற்றி ஓடும். தாயின் அன்பு ஒன்று போதும், சாதனை உன் காலடியில் வந்து மோதும். சாதனை படைத்திரடா இளஞ்சிங்கங்களே, சாதனை படைத்திரடா. சார் இது பாரதியார் பாட்டு, பாரதியார் கனவுல வந்து சொன்னார் சார். இந்த பாட்டு பாரதியார் எழுதுன மாதிரி இல்லையேன்னு பார்த்தேன் சார். சாதனைனா என்ன சார்? ஒரு பையன் மந்த்லி டெஸ்ட்டில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா அது பேர் சாதனை கிடையாது சார். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவான், இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வரான், இல்லை ஸ்டேட் ஃபஸ்ட் வரான், அதுதான் சார் சாதனை. இவங்க சொன்னாங்க சார், இந்த சமூக சூழல், பள்ளிச்சூழல், இதெல்லாம் வந்து வெற்றி புரியறதுக்கு வேணும்னா காரணமாக இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து வெற்றி வரும்போது ஒரு இடத்துல வந்து அவன் சறுக்கி கீழே விழுந்துருவான். பள்ளி சூழல் என்ன தெரியுமா சார் சொல்லும், பையனுக்கு ரொம்ப டீவியேஷன் போல இருக்குது. அது கூட பரவாயில்ல சார், பார்ஷியாலிட்டி வேறு இருக்கும். இந்த பையன் வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த பையன் வாங்கினா நல்லா இருக்கும். அதுலேயே டீச்சர்ஸ் கூட பார்ஷியாலிட்டி வேறு இருக்கும். ஆனால் இப்படி விழுந்ததுக்கு அப்புறமா பின்னாடி தட்டி விட்டு தூக்கி எழுப்பி, உன்னால முடியும்பா, இந்த செகண்ட் மிட் டர்ம்ல போனா என்ன, உனக்காக ஆனுவல் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு பேரண்ட்ஸ் தூக்கி விடுவாங்க சார். இந்த கம்பேர் பண்ணி பசங்களை மோட்டிவேட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நிறைய டீச்சர்ஸ், கம்பேர் பண்ணி பசங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறது பெற்றோர். இது என்னுடைய கருத்து. தப்பா ரைட்டான்னு யாராவது சொல்லலாம்? முற்றிலும் தப்பு சார். அது பெற்றோர்கள் வந்து ஆதரிக்கலன்னு சொல்றாங்க. எந்த பெற்றோராவது ஆதரிக்கலன்னு சொல்ல,
கம்பேர் பண்ணுவாங்க. எதிர் வீட்டு பையன் பாரு எவ்வளோ படிக்கிறான், அவன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், இவன் எவ்வளோ மார்க். அந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலையை பார்க்கறது இல்லையே. நீங்க சொல்றது வந்து ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னாடி சார். இப்போ என்ன தெரியுமா சார் சொல்றாங்க, அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்வாரு, பக்கத்து வீட்டு பையனுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்ம பையனுக்கும் வாங்கி கொடுத்தா அவனும் நல்லா படிப்பாங்கன்னு. இப்படிப்பட்ட கம்பேரிசன்ல உச்சக்கட்டத்துக்கு தான் கொண்டு வராங்களே தவிர பக்கத்து வீட்டு பையன் படிக்கிறான் நீ படிக்கிறதுல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்க பெற்றோர் அப்படி சரியா சார். ஆனால் நாங்கள் ப்ரெசென்ட் பற்றி பேச வந்திருக்கோம் சார், பாஸ்ட் நாங்கள் விட்டுடுறோம் சார். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க, அவன் வாங்குற உன்னால ஏன் வாங்க முடியல, நீ ஏன் இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க குத்தி காமிக்கிறாங்க. எதுக்கு சார் திட்டுறாங்க? தான் பையன் சாதனையாளலாம் வரணுங்கிறதுக்காக திட்டுறாங்க, நீ நாசமா போனோங்கிறதுக்காக திட்டுறாங்க. திட்டினாதான் நீ முன்னேறுவேன், அப்படியாவது உனக்கு சொரணை வருதான்னு பார்க்க தானே சார் திட்டுறாங்க. ஆமா, சொரணை வரதா பார்க்கறது என்ன மாடாது மனுஷங்கள்ல சார். அவ சாதாரணமாக தான் சொன்னா, உங்களை பார்த்து சொன்னாங்களா? எந்த பெற்றோராவது திட்டா அப்புறம் வந்து சமாதானப்படுத்தாம இருக்காங்களா சார்? விஸ்வநாதன் ஆனந்த் தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியுமா? தெரியும்ல சார். அவர் என்ன சார் இப்போ அவரை மாதிரி இன்னைக்கு வரைக்கும் யாரும் கிரிக்கெட் விளையாடினதே கிடையாது. நான் ஃபுட்பால் தான் நடிச்சிட்டு இருந்தேன். ஃபுட்பால்ல இல்லை, முதல்ல ஃபுட்பால் தான் விளையாடினார், அப்புறம் தான் கிரிக்கெட்டுக்கு வந்தார். இப்போ ரீசெண்டாக செஸ்ஸுக்கு மாறிட்டார் சார். அவனா நல்லா தெரியுமே எனக்கு. விஸ்வநாத ஆனந்த் எனக்கு நன்றாக தெரியும், அவருக்கு என்ன தெரியாது. வேர்ல்டு லெவலில் வந்து 2 வாட்டி சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு சார். அவர் வாங்கி முடிச்சோடனே ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் மீடியாலாம் வந்து சுற்றி நின்றுட்டாங்க. வந்தோடனே அவங்க கிட்ட கேட்டாங்க, அவர் என்ன தெரியுமா சார் சொன்னார், 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் என்னோட அப்பா அம்மா என்னோட கூடவே உட்கார வச்சு எனக்கு செஸ்ஸில் வந்து ஊக்குவிச்சாங்கன்னு சொன்னாங்களே சார். இதுலேருந்தே புரிஞ்சிடாதா சார் அப்படிப்பட்ட ஒரு சாதனை. எத்தனையோ பேர் செஸ் விளையாடுறாங்க, ஆனால் விஸ்வநாதன் ஆனந்த் ஒரு ஆளு தான் சாதனை புரிஞ்சிருக்காரு. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லியிருக்காரு, அவரோட குடும்பம்னு தான் சொல்லியிருக்காரு. இல்லை, இப்போ விஸ்வநாதன் ஆனந்தை பற்றி சொன்னார். ஒரு லேட்டஸ்ட் தகவல் சொல்கிறேன். ஆமாம் சார். இந்தியாவிலேயே குறைந்த வயதில் பத்மஸ்ரீ விருது வாங்கினவர் அவர் தான். 19 வயதில் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. அப்துல் கலாம் ஒரு சாதனையாளர் தான், அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? உங்களுடைய இந்த சாதனைக்கு யார் காரணம்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், என்னுடைய தந்தை, அதுக்கப்புறம் என்னுடைய ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர், அதுக்கப்புறம் இஸ்ரோவில் அவருக்கு பயிற்சியாளர் இருந்த சதீஷ், 3 பேரை சொன்னார். அந்த 3 பேரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் அவருக்கு ஆசிரியர் தான் இருந்திருக்காங்க. அவருக்கே மனசுல இருக்கு தந்தை தான் ஃபர்ஸ்ட் காரணம், அதுக்கப்புறம் தான் ஆசிரியர் நினைக்கிறார் அவர். அதனால தந்தை பேர் முதல்ல சொல்லியிருக்காரு. வெரி குட், வெரி குட். ஒரு விஸ்வநாதன் ஆனந்த் தானே வந்திருக்காரு. அப்படின்னா நிறைய விஸ்வநாதன் ஆனந்த் வந்திருக்கணும், நிறைய ஃபீல்டில் நிறைய ஆட்கள் வந்திருக்கணும்ல. நல்ல குடும்ப சூழல் இருந்தால் தான் வர முடியும்னு சொல்கிறேன். நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல குடும்ப சூழல் அமையுமா? அமையணும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். இந்த சமுதாயம்ங்கிறது உனக்கு ஒரு உரிமை தந்ததுக்கு அப்புறம் தான் நீயே இப்போ பேச ஆரம்பிக்கிற. நான் ஒன்று கேட்டுக்கிறேன் மிஸ், சாதாரண மாணவனை சாதனையாளர் ஆக்குவதற்கு காரணம், சாதனையாளர் ஆனதுக்கு அப்புறம் அங்கீகரிக்கிறது தான் மிஸ் சமுதாயம், ஆக்குவதுக்கே காரணம் குடும்பம். நான் பேசுறேன். சாதனை ஆகுவதற்கு கூட பின்னால் கிடைக்கும் அங்கீகாரம் தான் முக்கியம். நான் சொல்றேன், சும்மா இது முடிய போய் ஓடிட்டு வந்துரு, முன்னாடி 3 நிமிஷத்தில் ஓடினாங்க, இப்போ நீ 2 நிமிஷத்தில் ஓடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் சும்மா யாரும் ஓட மாட்டோம். கண்டிப்பாக அதுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்குதுன்னு தான் நினைப்போம். அங்கீகாரம் இல்லாமல் எந்த சாதனையும் முயற்சி செய்ய மாட்டோம். இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது, சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா இந்த குடும்ப சூழ்நிலை பற்றி பேச வந்திருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பிள்ளையும் படிக்க வேண்டாம், பிறம்படி படவும் வேண்டாம், சல்லையாம் சுவடி தூக்கி சங்கடப்படவும் வேண்டாம், பிள்ளை என்று இருந்தால் போதும் பெற்றவள் கழிக்க அப்படின்னு வீட்டில் தான் வச்சுருப்பாங்க. மிஸ், நீங்கள் சேது பாஸ்கரா ஸ்கூல் டீச்சர் தானே மிஸ்? நிச்சயமா. நீங்கள் சேது பாஸ்கரா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானப்பா, பள்ளிச்சூழல் பற்றி தானே பேசுகிறேன்? ஆமாம் தானப்பா. இந்த ஸ்கூலில் வந்து எங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் எங்கள் விபி சார் தான் சார் கம்பேர் பண்ணுவார். அவர் நல்லா கம்பேர் பண்ணுவார். கம்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன தெரியுமா சார், கடைசியில் எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன தெரியுமா சார் சொல்லுவார், ஐ தேங்க் தி சேது பாஸ்கரா ஃபேமிலி ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யுவர் சப்போர்ட்னு. சேது பாஸ்கரா ஃபேமிலி. ஏன் சார், எங்க பள்ளியை கூட நாங்க குடும்பமா நினைச்சு இருக்கிறதுனால தான் சார் இப்படி எல்லாம் சாதனை புரிய முடியுது. எங்க அதுதான் நானும் சொல்றேன், பள்ளியை தான் குடும்பமா மாற்ற முடியும், குடும்பத்தை பள்ளியா மாற்ற முடியாது. நீ சொன்னது உண்மைதான்ப்பா, குடும்பத்தை பள்ளியா மாட்டினா உருப்படாம போயிடும், ஆனா பள்ளியை குடும்பத்தா மாட்டினா சாதனையாளர்கள் வந்துட்டே இருப்பாங்க. 2 சோப்பு தரேன், ஒன்று 5 ரூபா சோப்பு, இன்னொன்று 12 ரூபா சோப்பு. 12 ரூபா சோப்பு தரமானது. இப்போ எது நீங்க எடுப்பீங்க? 12 ரூபா தரமானது. தரமான கல்வி வேணும்னா செலவு பண்றது தப்பே இல்லை. அதான் நாங்களும் சொல்றோம், அந்த செலவு பண்றதுக்காக தான் பேரண்ட்ஸ் வேலைக்கு போறாங்கன்னு சொல்றோம். பேரண்ட்ஸ் ஃபீஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அது அவங்க கடமை இல்லையா? அதாவது பையன் குருடனா இருந்தாலும் ஏத்துக்கணும் அம்மா, திருடனா இருந்தாலும் திருத்த பார்க்கணும், நிறைய படிக்கிற ஒரு டாப்பரா இருந்தான்னா மேல மேல அவனை தட்டி கொடுத்து படிக்க வைக்கணும்.
ரொம்ப வீக்கஸ்ட் ஸ்டூடெண்டாக இருந்தான்னா அப்போ கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது அவங்களுடைய கடமையே பண்ணிட்டு சாதனைக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? குடும்பத்தை பொறுத்த மட்டிலும் கடமையை மீறி செஞ்சு சாதிக்க வைக்கிறவங்கிறது ஒருத்தங்க 2 பேர், அது கூட நான் கேள்விப்பட்டதில்லை. சில பெற்றோர்கள் அந்த கடமையை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நாடெங்கும் பார்த்தா அனாதை குழந்தைகள், குழந்தை தொழிலாளர்கள், பிச்சை எடுக்கக்கூடிய பசங்க இதெல்லாம் பார்க்குறோன்னு சொன்னால் அது சமுதாயத்தினுடைய சமுதாயம் காரணம் இல்லை. அந்த பெற்றோர்கள் சரியானபடி அவங்க சரியாக இல்லை இல்லையா? அந்த கடமையை கூட அவங்க ஒழுங்காக செய்யாத அது மறுபடியும் சமுதாயத்தை தான் வந்து பாதிக்குது. பாங்காய் நடந்திட பள்ளிக்கு செல். பாங்காய்னா என்ன தெரியுமா? ஒழுங்கா இருக்கணும். இப்போ எங்க ஸ்கூல் பசங்களை பாருங்க எவ்வளோ சைலண்டா இருக்காங்க. இப்போ என்ன சொன்னீங்க? சைலண்ட்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க. அமைதி ஆயிட்டாங்களா? பண்பட்ட மனிதனாய் மாறிட பள்ளிக்கு செல். நீ எல்லாத்தையும் கத்துக்கணும். அப்பதான் நீ ஒரு சமூகத்துல நல்ல மாணவனா இருக்கலாம், குடும்பத்துல ஒரு நல்ல பையனா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல பொண்ணா இருக்கலாம். மண்ணில் மனிதனாய் வாழ பள்ளிக்கு செல். ஏன் தெரியுமா அது மாதிரி சொல்றாங்க? மண்ணில் மனிதனாய். அங்க பாருங்க, வேண்டாம் வன்முறைன்னு இருக்காங்க. இதே பள்ளிக்கு போயிருந்தாங்கன்னா வன்முறை வந்திருக்குமா? வந்திருக்காது. பிறரை உயர்வடைய செய்ய பள்ளிக்கு செல்லுன்றாங்க. ஏன் தெரியுமா? இப்போ நான் படித்தேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 3 பேருக்கு இல்லை ஒரு 4 பேருக்கும் நான் அவங்களுக்கு கல்வித்தை கொடுக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வேறு எங்கேயும் போக வேண்டாம். எங்கள் பள்ளியில் என்ன தெரியாம பண்ணுறாங்க, இன்னைக்கு வரைக்கும் கண் இல்லாதவனை ஒரு குறைபாடாக இல்லாமல் அவனுக்கு பாடம் கற்பிச்சு அதில் கூட ஒரு பையன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. I am going to do mimicry. First come cock. Next come hen. Next come frog. Next come crow. கை கூட எங்க தங்கியிருக்காங்க அந்த பசங்கள்லாம்? எங்க ஸ்கூல்ல ஒரு பிளாக்லயே அது ஒரு சைட்ல இருக்குது. ஓ, படிப்பு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தங்கறதுக்கு வசதியும் அவங்க அந்த பசங்களுக்கு ஒரு நல்ல முயற்சி, நல்ல எண்ணம். எனக்கு அக்கௌண்டன்சினாவே நினைப்பேன், நம்மளுக்கு போடு வராது அக்கௌண்டன்சி, ஐயோ மாட்டிக்கிட்டோம் போல அக்கௌண்டன்சிலன்னு நினைப்பேன் சார். டிஆர்டி வச்சாங்க, ஏதோ சும்மா வாங்கி பேப்பர் வாங்கணும்னு சொல்லிட்டு 2 சம் போட்டு விட்டு வந்துட்டேன். அதுக்கு எனக்கு 50க்கு 2 மார்க் கிடைச்சிச்சு. அப்போது எங்கள் சார் என்னை கூப்பிட்டார், உனக்கு என்ன பிரச்சனை, இவனுக்கு அக்கௌண்டன்சி வராதா? உனக்கு வரும், நான் சொல்லித்தரேன். சாயந்தரம் ஈவினிங் கிளாஸ் வச்சார் சார். எத்தனைக்கு? எனக்கு மட்டும் செகண்ட் மிட்டமில் நான் 100க்கு 85 எடுத்தேன். காரணம்னு சொன்னால் அது எங்கள் சாரால் தான் சார் நான் சொல்லுவேன். நாகராஜன் சார் தான் சார். வெரி குட். ஏன் அவங்கள மாதிரி வேறு யாருமே கம்மியாக மார்க் எடுக்கலையா? ஏன் அவங்களுக்கு மட்டும் தனியாக கிளாஸ் எடுத்துருப்பாங்கன்னா, அதுக்கு முந்தின நாள் அவங்க வீட்டிலேருந்து அவங்க அப்பாவோ இல்லைனா அம்மாவோ வந்து இந்த சார்கிட்ட சொல்லியிருப்பாங்க, என் பொண்ணு நல்லா படிப்பா, அவளுக்கு தனியாக கிளாஸ் எடுங்க, அவள் இன்னும் நல்லா மேலே வருவா அப்படின்னு. இப்போ அவங்க 85 மார்க் எடுத்துருக்காங்க. சார் சொல்லி கொடுத்ததுனால மட்டும் எடுத்துட்டாங்களா? வீட்டில் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல. என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணல? என்ன பண்ணிட்டாங்க? டியூஷன் போறீங்களா? டியூஷன் போல. டியூஷன் போல. அம்மா 12th அப்பாவும் 12th. எப்படி சொல்லி தர முடியும்? அது என்னோட குரூப் கிடையாது. அவங்க 2 பேரும் எப்படி சொல்லி தர முடியும்? சரி, வீட்டில் உட்காந்து படிக்கணும்னு சொல்றது இல்லையா? அவங்க மேலே வேணும், உனக்கு எனக்கு சாப்பாடு தரணும், நீ தூங்கணும், நீ எனக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவேன், அவ்வளவுதான் அவரோட கடமை. அதுக்காக தான் அவர் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு. ப்ரொஃபஷன்ங்கிறது என்ன சார்? அதுதான் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறது தான் டீச்சர். நீங்க உங்க குழந்தைய மட்டும் வளர்க்கிறது கடமை. ஊரார் வீட்டு பிள்ளை அனைத்தையும் என் குழந்தையாய் நாம் பாவித்து கற்றுக் கொடுக்கிறேனே, அது கடமையுடன் கூடிய பாசம். உங்ககிட்ட ஒரு கேள்வி ஐயா. கேளுங்க. உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? இருக்காங்க. சரி, எத்தனை குழந்தைங்க? 3 குழந்தைங்க. படிச்சிருக்காங்க? அதெல்லாம் யோசிச்சு சொன்னீங்க. இது குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்துது. உங்க பையனை ஸ்கூலுக்கு எத்தனை வயசுல அனுப்புனீங்க? நான் அனுப்ப வேண்டிய வயசுல அனுப்புனேன். ஒரு 4 வயசுல இருக்குமா? ஆமா. சரி, நீங்கள் படித்தவர். 4 வயசுல உங்க குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுப்பாங்க? எல்கேஜி ஏபிசிடி சொல்லி கொடுப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாதா? தெரியுமே. ஏன் அதை நீங்களே சொல்லி கொடுக்கலாமே? நான் சொல்லி கொடுத்தேனே. சொல்லி கொடுத்தீங்க, அப்புறம் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்க? நாங்க எல்லாரும் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல, நீங்க எங்க இருப்பீங்க? இன்னைக்கு பாதி வேலை எங்க விட்டு சுமத்திருங்க. ஹோம் ஒர்க் பண்ண தெரிஞ்ச அப்பா அம்மாவா பார்த்து தான் பள்ளிக்கூடத்தை சேர்க்குறாங்க தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு இன்னைக்கு நேற்றுக்கு அனுப்பல. குருகுலம் சொல்லி அந்த காலத்திலிருந்தே, கல் தோன்றி மண் தோன்ற முன்தோன்றிய காலத்திலிருந்தே குழந்தைகளை ஒரு இடத்துல காமன் பிளேஸில் உட்காந்து படிக்க வைப்பாங்க.
எதுக்காக அனுப்புறீங்க? எதுக்காக அனுப்புறோமா? பள்ளிக்கூடத்தில் பாடம் மட்டும் கற்றுக்கொள்வதற்காக அல்ல. எதுக்காக? ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல், வெரி குட், ஜாதி மதம் இல்லாமல், வெரி குட், எல்லாரும் ஒருதாய் மக்கள் ஒன்றாக கூடி. வெரி குட், இவர் ஒரு நல்ல பேச்சாளர், அங்கீகரிங்கள் என் மாணவ செல்வங்களே. இனிமேல் நான் அரசியலுக்கு தப்பி தவறி போனால் ஐயாவை தான் கூட வச்சுப்பேன். ஏன்னா இப்படி கைதட்டி வாங்கி கொடுக்குறா, யார் வாங்கி கொடுப்பா?